கைஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா கன்சீலரோடைய அண்டர் டோன்ஸை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய இந்த பழைய பேலட் வந்துட்டு ரொம்ப மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. சரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சீலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லோ அண்டர் டோன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். இந்த எல்லோ அண்டர் டோன்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம கூடவே நம்ம ஸ்கின்னோடைய கலர் அது அந்த டோன் லைக் நம்ம ஸ்கின்னுக்கு அண்டர் நீத்தில் இருக்க ஒரு கலர் தான் வந்துட்டு அண்டர் டோன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் சவுத் இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்கின் மேக்கப் இல்லாதப்போ வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷா கோல்டனிஷாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அண்டர் டோன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கன்சீலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. லைக் கன்சீலராக இருந்தாலும் ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் உத்து பார்த்தா தெரியும். லைக் இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும் பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே ஒரு மாதிரி பிங்காக இருக்குது. லைக் கோல்டன் கலரில் இல்லை எல்லோ கலர்லலாம் இல்லாமல் ரொம்ப பிங்கிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எல்லோ அண்டர் டோன் இருக்குது, இல்லை உங்கள் ஸ்கின் பார்க்கவே ஒரு மாதிரி கோல்டனிஷாக இருக்குது, அந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு